ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றோம். அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வர நாடரச பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் அன்னை வாராகி தேவியுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, சனி பகவான் வக்ர நிவர்த்தி. வக்ர நிவர்த்தி ஒரு 3 மாதமா 4 மாதமா, அதாவது ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 5 மாதங்களாக சனி பகவான் கும்பராசியிலே சதய நட்சத்திரத்திலிருந்து திரும்பவும் கீழே இறங்கி வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிட்டு திரும்பவும் மேல் நோக்கிய பயணம். சனி பகவான் வக்ர நிவர்த்தி. பல பேருக்கு அவங்களுடைய கஷ்டங்கள் கட்டு உடைக்கப்படும். பல 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வக்ரதோஷ நிவர்த்தியால், இந்த வக்ரம்ங்கிறது ஒரு தோஷம், இயல்பாக இயங்கக்கூடிய ஒரு கிரகம். ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது, அப்படி இப்படியும் ஓடி 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 அது மட்டும் விளையாடிக்கிட்டு இருக்கும். அதை போய் கழுத்தில் ஒரு கயிறை போட்டு ஒரு கம்பளை கட்டி வச்சிங்கன்னா என்ன பண்ணுங்க, அந்த கம்பியே சுற்றி வந்துருக்கும், கழுத்து வலிக்கும், தாங்க முடியாது. ஓடி ஆடுற ஒரு குழந்தைய பிடிச்சி இழுத்து மடியில் உட்கார வச்சோன்னா ஓன்னு அழுதுன்னு இருக்கும், கத்தி கதறி அழும், கண்ணீர் விடும். அதை போல இந்த சனி பகவான் வக்ரம் அடைந்ததன் காரணமாக எப்பேற்பட்ட நபர்கள் எல்லாம் கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வளர்ந்துக்கிட்டு இருந்த சாமி நான், கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்த சாமி நான், இந்த 3 மாதத்தில் கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லுகின்ற வகையிலே ரொம்ப உயர்ந்த மனிதர்கள் கூட, உயர்ந்த நிலையில் இருந்த குடும்பங்கள் கூட, பெரிய கௌரவமான குடும்பங்கள், கௌரவமான நபர்கள், உயர்ந்த பதவிகளிலே இருப்பவர்களுக்கு கூட இந்த வக்ர தோஷ நிவர்த்தினாலே, இந்த வக்ர காலத்தினாலே நிறைய இடர்பாடுகள், துன்பங்கள், வெளியில் சொல்ல முடியாத, உள்ள ரூமில் கூப்பிட்டு போய் பேசணுன்னா கத்தி கதறி அழுவாங்க, சாமி எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த அளவுக்கு புதிய பாடங்களை எல்லாம் கற்று இருந்திருப்பார்கள். அன்பு பக்தர்களே, அந்த தோஷம் நிவர்த்தியாகிறது. சனி பகவானால் ஏற்பட்டது ஒரு தோஷம், அது வக்ர தோஷம். அந்த வக்ர தோஷம் நிவர்த்தி அடைகிறது. எப்பத்திலிருந்துங்க? நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 15ஆம் தேதியோடு முடியுது. அப்போ நவம்பர் 16ஆம் தேதி சூரிய உதயம் நம்ம அனைவருக்கும், நமக்கும் சேர்த்து தான். அப்போ நவம்பர் 16ஆம் தேதி முதல் நம் அனைவருக்கும் புதிய ஒரு எதிர்காலம் அமையப் போகிறது. அற்புதமான எதிர்காலம் அமையப் போகிறது, நல்ல எதிர்காலம் அமையப் போகிறது. சற்றும் எதிர்பாராத வகையில் உயர்ந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகிறது. இந்த மாதிரி எல்லாரும் படாசு அடித்து கொண்டாட போகிறாங்க. இந்த வக்ரதோஷ நிவர்த்தி ஆகின்ற காரணத்தினாலே சனி பகவானுக்கு அற்புதமான ஒரு யோகம் ஏற்படுகின்றது. ஆகையினால இந்த வக்ரதோஷ நிவர்த்தி நவம்பர் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, அற்புதமான கால நேரம். இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல இருந்த அந்த சனி பகவான், வக்ரகதியில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். தனுசு ராசியை பற்றி நம்ம அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. நிறைய பிரச்சனைகள்லாம் அவங்க சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு நல்ல வெல் அண்ட் குட், முன்ன இருந்ததை விட இப்போ பல மடங்கு ஒரு பெட்டரான லைஃப் இருக்குது சாமி. ஒரு 4 வருஷம் 2020, 2021 இருந்த பிரச்சனைகளை விட இப்போ ரொம்ப பெட்டரான லைஃப்பில் நம்ம இருக்கோம்.
ஆனாலுமே கூட ஒரு சின்ன சின்ன தடைகள் தான் சாமி, இதை விலகிடுச்சோன்னா நம்ம இன்னும் கூட சூப்பராக இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி முன்னேற்ற பாதையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, ஒரு சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் தான். ஸோ இதையெல்லாம் நம்ம செய்வோமே ஆனால் கட்டாயம் நாம் இன்னும் கூட நல்ல முறையில் முன்னேற முடியும், வளர்ச்சி அடைய முடியும் என்று எதிர்பார்த்து வளர்ச்சியையும் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நல்ல டைம், ஒரு குட் டைமை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, நல்ல நேரம் துவங்குகிறது. நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான அப்படி இல்லைன்னா ஒரு பிரைட்னஸான ஒரு ஃப்யூச்சர் கிரியேட் ஆக போகுது. சரி, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு ஃபேமிலி பர்சனாக இருக்கலாம், அல்லது ஃபேமிலி கேர்ளாக இருக்கலாம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் வயோதிக பருவத்தில் இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அற்புதமான கால நேரம் துவங்குகிறது. ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலத்திற்கான ஒரு துவக்கம். ஏன்னா இந்த வக்ரம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அடுத்தது இப்போ இந்த குரு வக்ரம் கூட உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணும். 5ஆம் பாவத்துக்கு வந்துடுவார் குரு. அப்போ குரு பார்வை கிடைச்சோன்னா உங்களுக்கு சூப்பராகிடும். வக்ரத்துக்கு பார்வை கிடையாது, அது வேற விஷயம். அப்போ ஆனால் இந்த 6லேருந்து 5ஆம் நோக்கிய பயணம் அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு 10% சப்போர்ட் வைங்களேன், நல்ல விஷயம் தானே. ரொம்ப பசி கொடுமையில் துடிக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சா நல்ல விஷயந்தாங்க. அதை போல் நல்ல ஃப்யூச்சர் உங்களுக்கு காத்திருக்கிறது தனுசு ராசி நேயர்களே. இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார், 3ஆம் பாவத்துக்கு போயிட்டார், அடுத்த ஒரு மீனத்துக்கு போயிட்டார்னா உங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்காது. உங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்காதுங்க. சார் இந்த அடுத்த மே மாதம் வந்துன்னா குரு மிதுனத்துக்கு போயிட்டாருன்னா 7வது பார்வையாக உங்களை பார்த்துருவாருங்க. சனியை கண்ட்ரோல் பண்ணிவிடுவார். ராகு கேது கீழே இறங்கி வந்துடுவாங்க. சார் அப்போ எப்படி பார்த்தாலும் அடுத்தடுத்து வருகின்ற பயிற்சிகளும் அடுத்தடுத்து வருகின்ற மாதங்களும் வருடங்களும் தனுசு ராசிக்கு நல்ல எதிர்காலத்தை காட்டுகிறது. சிறந்து விளங்குவதற்கு, வாழ்க்கையில் சிறந்து விளங்குவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் நல்ல போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பை தருவதற்கான ஒளிமயமான நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது எனதருமை தனுசு ராசி நேயர்களே. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது பெரிய ஏக்கர்ஸ் கணக்கில் அது ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், தோட்டங்கள் வச்சு விவசாய பூமிகளாக இருக்கலாம், அல்லது தோப்பு துறவுகள் காடுகள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அதே சமயத்தில் ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மில்லுங்க வச்சு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் டூர்ஸ் அண்டு ட்ராவல்ஸ் தான் தனுசு ராசி, அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, கேட்ரிங் செய்யக்கூடியவர்கள், மெயினாக ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசுகள் கொடுக்க வாங்க ட்ரேடிங்கு, ஃபண்டு ட்ரேடிங்கு, பணங்காசு கொடுக்கல் வாங்கல் அந்த வேலை செய்யக்கூடியவங்க, அதே போல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், சிப்காட் நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில்துறை நிறுவனங்கள், கம்பெனிஸு, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கம்பெனிங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மார்க்கெட்டில் சம்திங் மாதிரி கடைங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், உணவகங்கள். அப்போது தனுசு ராசி நேயர்களே, அல்லது கனிம வளங்கள், ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, குவாரிஸு, க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கனிம வளங்கள், டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு,
கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள், சினிமா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் எனதருமை தனுசு ராசி நேயர்களே, தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக அமைய போகுது. இப்போவே பரவாயில்ல சாமி, கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விட 2020, 21, 22, 23 விட கூட 24 எனக்கு ஓகே, நல்ல வளர்ச்சி தான், பிஸ்னஸ்லாம் நல்லா தான் சாமி இருக்குது, நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. அப்போ இன்னும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், வளர்ச்சி இருக்கின்றது, கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. அப்போ பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும், வரவு செலவுகள் இருக்கும். மெயினாக தொழில் அமைப்பில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். அதே போல் தனுசு ராசி நேயர்களே, வம்பு வழக்குகள், தொழில் ரீதியாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த வம்பு வழக்குகள் குறையும். மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், எதை தின்னாலும் நமக்கு பித்தம், எந்த மாத்திரையை சாப்பிட்டா நமக்கு தலைவலி போகும். அப்படி எதிர்பார்க்கின்ற தனுசு ராசினியர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் விலகும், கடன் சுமைகள் குறையும். அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள், நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாடு போகணும்னு ஹையர் ஸ்டடீஸ்க்கோ வெளிநாடு போகணும்னு காத்திருக்கக்கூடியவர்கள், அதே போல் ஃபைனான்சியராக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஒரு மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தனுசு ராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல இடமாற்றங்கள் நிகழப்போகிறது, வேலையில் நல்ல இடமாற்றங்கள் நிகழப்போகுது, வேலை சிறப்பானதாக இருக்கும், உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும், பதவி உயர்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை தனுசு ராசி நேயர்களே, குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும். தனுசு ராசி நேயர்களே, அலட்சியம் கூடாது. ஒரு சின்ன கொப்பளமாக இருக்கும்போதே அதை நீங்கள் கவனிச்சிடணும், பார்த்துடணும். அது அப்படியே வளர விட்டிங்கன்னா உடம்பு பூரா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அப்போ தனுசு ராசி நேயர்களே, உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக, அப்படி தான் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஆரோக்கிய குறைவுகள் இருக்குது, அது எப்படி சரி பண்ணுறது, கொஞ்சம் வளர்ந்துடுத்து சாமி அப்படின்னாக்கா கவலை வேண்டாம் தனுசு ராசினியர்களே, அதுக்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் உடல்நிலை மேம்படும், உயிரை காப்பாற்ற முடியும். தனுசு ராசி நேயர்களே, அதே போல் குடும்ப பிரச்சனைகள், குடும்ப கஷ்டங்கள், கணவனை இழந்திருக்கலாம், பசங்க இல்லாமல் இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் இருக்கலாம், வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், அல்லது வீட்டுக்காரர் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், புரிஞ்சு வந்துடலாமா, வெளியில் வந்துடலாமான்னு தோணும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள், கஷ்டப்படக்கூடிய பெண்கள், கணவன் இருந்தும் இல்லாமல் இருக்கிறது, இல்லை சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறது, வெளியூரில் போய் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய எனதருமை தனுசு ராசி நேயர்களே, குடும்ப கஷ்டங்கள் விலகும், வருமானங்கள் அதிகரிக்கும், நல்ல துணை கிடைப்பாங்க, நல்ல பெயர் கிடைப்பதற்கான, நல்ல ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பதற்கான, நண்பர்கள், ஆறுதலான நண்பர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும். காதல் திருமணமாக இருக்கட்டும், அல்லது வயோதிக திருமணங்கள், முதல் திருமணமே 40 வயசு ஆகுதுக்கலாம், நான் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு 30 வயசு 32 வயசு வரலாம் பொம்பளை பசங்க கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை.
அப்போ திருமண யோகங்கள் கைகூடும். திருமண பந்தங்களை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. அதே போல் வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் அவையும் வந்து சேரும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், சொல்லிக்கிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. ஸோ உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ், உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எந்த மாதிரியான கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிற உங்களுடைய கேள்வியை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.